ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. பிக் பாஸ் 9 பார்த்தீங்கன்னா தரம் கெட்ட நபரில் தரம் இல்லாத நபரில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 9 சீசனில் போட்டு பயங்கரமாக கொடூரமாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸே டென்ஷன் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடந்திருப்பாங்க. ஸோ பிக் பாஸ்ன்றதே ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்கள ஒரு 10 பேர் உள்ளே விட்டுட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க டாஸ்க்குன்ற பேர் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க சுயரூபத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அதை கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அவங்க என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஃபுல்லாக காட்டுவாங்க. ஸோ அதில் பர்சனலாகவும் சில பேர் அசிங்கப்படுவாங்க. அதே மாதிரி பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்கில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தளவு பார்க்குற திவாகர் மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா நீ என்ன ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி ஏற்றத்தளவு பார்ப்பார். ஸோ அது மற்ற இடத்துல கலாய்ச்சா கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை இல்லாத ஒரு நபராக இருப்பார். அதே மாதிரி அவர் பண்ணுற வேலைகளும் பார்த்தீங்கன்னா நான் நடிப்பாக இருக்கேன், எனக்கு கீழே தான் எல்லாமே, எனக்கு கீழே தான் சூரிய, எனக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சூர்யாவும் விமர்சனம் பண்ணுவார். ஸோ எல்லாருமே விமர்சனம் பண்ணி அவங்களாம் பண்ண முடியாது, நான் பண்ணுறேன், சிவாஜிக்கு அப்புறம் நான் தான் அப்படின்ற மாதிரி பேசுவார். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மூக்கு நுழைச்சி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபரை திவாகர் அவர் காமெடியாக ஒரு ஸ்டார்டிங் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தில் ஒரு சிம்பதியில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மக்கள். அது புரியாமல் சில பேர் ஜென்ஸி இசட்டில் இருக்கக்கூடிய பசங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரெட் கார்டு கொடுத்து அவங்க எவிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லது விஷயம். ஸோ தரம் கெட்ட நபரில் நீங்கள் பிக் பாஸ் 9 செலக்ட் பண்ணால் இது இப்படி தான் நடக்கும்ன்றது முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம். பார்வதி, திவாகர் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லாமல் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவரும் விமர்சனம் தான் பண்ணியிருக்காரு. கிண்டல் பண்ணி ஜோக் பண்ணுறது சரி கிடையாது. ஸோ ஒருத்தவங்க கிண்டல் பண்ணி ஹர்ட் பண்ணி பண்ணுறதும் சரி கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாமே சரி கிடையாது. ஸோ சரியானவர்களை தகுதியானவர்களை பிக் பாஸ் 9 சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைக் ஆர்யா அர்ஜுனன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல தரமான பேச்சாளர். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவின் பார்த்துருப்பீங்க, சாண்டி பார்த்துருப்பீங்க. ஸோ பல பேர் பார்த்தீங்கன்னா போன சீசனில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா அவங்களாம் பேசும்போது காமெடியாக இருக்கும். ஸோ தரமுள்ள நபரில் நீங்கள் போட்டிங்கன்னா முத்து எல்லாமே சொல்லலாம். ஸோ ஷோஸ் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே தவிர அது ரொம்ப பயன்கெட்டத்தனமாக பிக் பாஸ் 9 போய்ட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள்.